ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். இந்த எக்ஸாம்ஸில் நம்ம எப்படி அதிக மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம வெளியில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் இருக்கலாம். அதில் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதிக மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் அண்ட் 8th செமஸ்டர் ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நடந்த அரியர் 2 கரண்ட் செமஸ்டர். ஸோ இதுக்குரிய எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஈஸியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. நம்ம கமெண்ட் டேப்பில் நீங்கள் இன்னும் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ மாதிரி எக்ஸாம் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி காலையில் நடந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ மதியம் நடந்த அரியர் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் டேப்லேயும் போய் ஓட் பண்ணிக்கோங்க. இதில் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுவும் ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் பேப்பரில் எப்படி மார்க்ஸ் எடுக்கிறது, ஸோ அதுவும் இல்லாமல் அதுக்கு என்ன மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணால் ஈஸியாக மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறலாம் நான் சொல்கிறேன். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லா யூனிட்ஸில் இருக்க எல்லா மாடல்ஸுமே கவர் பண்ணணும். அதாவது மெயினாக இருக்கிற கான்செப்ட்டில் இருக்கிற எல்லா மாடல்ஸுமே நீங்கள் கவர் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் நான் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. செகண்ட் ஹாஃப் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அதில் இருக்க மாடல்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 மாடல் பார்த்து வச்சிருக்கீங்க, கண்டிப்பாக அந்த 3 மாடல் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறக்கா செகண்ட் ஹாஃபில் இருக்கிற மாடல்ஸ் எதுவும் அவாய்ட் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்க எல்லாமே எழுதி பார்த்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் இருக்க மாடல் மட்டும் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியாத இருந்து கேட்டாங்க, இல்லை நீங்கள் பார்த்துட்டு போனது கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணல ஆன்சர் வர மாதிரி கூட இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பரை ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப மெயின். ஏன்னா மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எங்கே சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட அந்த சம்மே மொத்தமாக அவங்களுக்கு தப்பாயிரும். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களே தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் கூட வர சான்சஸ் இருக்குது. அதனால் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எந்தெந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அட்டன் பண்ண கொஸ்டினை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற கரெக்டாக பார்த்து உங்களுக்கு எந்த கொஸ்டின் தெரியுமோ அதை ஃபஸ்ட் எழுத பாருங்கள். இப்போ 3வது கொஸ்டின் தெரியும், 3வது யூனிட்டில் எனக்கு நல்லா தரவாக இருக்கேன் அப்படின்னா அதை ஃபஸ்ட் அட்டன் பண்ண பாருங்கள். ஆர்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொதப்பிடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டே வந்து தெரிஞ்ச கொஸ்டின் தான் ஆரம்பிங்க, ஸ்ட்ரைக் பண்ணி எழுதிறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து ரொம்பலாம் எடுக்காது. ஆனால் ஒரு கொஸ்டினில் உட்காந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துரும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து எந்த மாதிரிலாம் நம்ம ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிற பார்த்துட்டு எந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணால் ஈஸியாக வந்து அடுத்த சம் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சம் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த சம் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டம் வந்து போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம்லேயே உட்காந்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து டைம் வந்து ஜாம் ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டினுமே தெரியல அப்படின்னா, அதாவது உங்களுக்கு மட்டும் தெரியல, மித்த எல்லாரும் கொஸ்டின் ஈஸி தான் நீங்கள் படிக்காதனால உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த டயத்தில் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அந்த கொஸ்டினில் இருக்கிற பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அந்த 5 கொஸ்டினுமே உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து எந்த கொஸ்டின் கஷ்டமாக இருக்குமோ, எந்த யூனிட் கஷ்டமாக இருக்குமோ அந்த கொஸ்டினை ஃபஸ்ட் எடுத்து பாருங்கள். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் எல்லாருமே நல்லா எழுதியிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஈஸியான சம் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. சின்ன சம்மே ஈஸியான சம்மே உங்களால் செய்ய தெரில, அப்போ அடுத்து வரப்போகிற சம் உங்களால் செஞ்சிருக்க மாட்டீங்க, கரெக்டாக செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சம்மில் மார்க் வர சான்ஸ் இல்லை. இதே இது நீங்கள் கஷ்டமான சம்மை ஃபஸ்ட் எழுதி வச்சிட்டிங்கன்னா மேபி வந்து நீங்கள் மாற்றி எழுதி வச்சிருக்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸியான சம் எழுதுறப்பெல்லாம் மாற்றி எழுதுனால அடுத்தடுத்த சம் எழுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு சம் கூட கொஞ்சம் மார்க் வர சான்ஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒன்றுமே தெரிலனா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தான் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க மாடல்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எது வந்து கொஞ்ச நாள் அட்டன் பண்ணி மார்க் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்றுமே தெரிலனா மட்டும் கஷ்டமாக இருக்க அட்டன் பண்ணுங்கள். மெஜாரிட்டியாக ஒரு 90% உங்களுக்கு எது தெரியுமோ, ஸோ அதாவது வந்து அந்த 5லேயுமே ஓரளவு தெரியும் அப்படின்னா அதை அந்த மாடல் வச்சு செஞ்சு எப்படி மார்க் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி அட்டன் பண்ண பாருங்கள். ஒன்றுமே தெரியாதவங்க மட்டும் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். மித்தபடி எல்லாருமே வந்து தெரிஞ்சது உங்களால் மாடல் அந்த இதை வந்து வச்சு உங்களால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியுமோ அந்த மாதிரி இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து கஷ்டமானதுனே உடனே உங்களுக்கு தெரிஞ்சதை விட்டுட்டு கஷ்டமான எழுதுறீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ரிவிஷன் நல்லா பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இனிமேல் வந்து பண்ணிகிட்டே இருங்க. காலையில் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ரிவைஸ் பண்ண எல்லாமே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ நீங்கள் எதை கஷ்டமாக இருக்கீங்களோ, கஷ்டமாக நினச்சிட்டே இருக்கீங்களோ அந்த செம்மை கடைசி உட்காந்து பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கடைசி நேரத்தில் வந்து ஈஸியான செம்மாக பாருங்கள், ஸோ அதை வந்து ஏற்கனவே நீங்கள் பண்ணி பார்த்துக்க செம்மா பாருங்கன்னு. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் வந்து தெரிஞ்ச செம்மா பார்த்துட்டீங்க. ஸோ ரிவிஷனும் நல்லா பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறப்போ கடைசி நிமிஷத்தில் கஷ்டமானது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல போகிறப்போ அதுவும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதாவது நீங்கள் எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி டயக்ராம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா டயக்ராம்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லை அந்த டயக்ராமே அந்த சமுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் கொஞ்சம் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா படிப்பீங்க போல், அந்த டயக்ராம்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதே ஒரு ட்ரை பண்ணுங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த டெக்கரேஷன்லாம் ரொம்ப பண்ண முடியாது.
அந்த ஸ்டெப் வைஸாக வருது அப்படின்னா அதுக்கெலாம் கொஞ்சம் டெக்கரேஷன் கொடுங்க. மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கலர்லேயோ இல்லை டெக்கரேஷன்லேயோ மார்க் கிடைக்காது. நீங்கள் அந்த நம்பர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் தான் வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு சம்முக்குலாம் நீங்கள் செய்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு அதுக்கு நீட்டாக அந்த நம்பரை காட்ட பாருங்கள். ஸோ அதே மாதிரி மெஜாரிட்டியாக ஒன்று உங்களுக்கு ஒரு இதில் ஆன்சர் தெரியல அப்படின்னா ஸ்டெப் வைஸாக செய்கிறப்போ ஆன்சர் தப்பாக வருதுன்னா அந்த ஆன்சரை நீங்கள் கிளியராக காட்டக்கூடாது. காட்டினீங்க அப்படின்னா பார்த்தோன்னே வந்து தப்பு போட்டுருவாங்க. ஸ்டெப் வைஸாக நீங்கள் செஞ்சுட்டே போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆன்சர் தப்புனா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்க ஆன்சர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சைட்லேயே வந்து ஒரு ஆரோ மார்க் மட்டும் போட்டு அப்படியே வந்து முடிச்சிருங்க. கீழே தனியாக வந்து ஸ்டெப்பாக செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் அது செஞ்சு காட்டி உங்களுக்கு தப்பாக போச்சுன்னா ஒவ்வொரு இதுக்கும் போகும். ஸோ அதனால் ஸ்டெப் வைஸாக கொண்டு வரப்போ முடிஞ்சாலும் ஆன்சர் கரெக்ட்னா மட்டும் கரெக்டாக க்ளீனாக காட்டுங்க. அப்படி இல்லைனா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிருங்க. உங்களுக்கு ஆன்சர் ஃபுல்லாமே கரெக்ட் அப்படின்னா அதை பாக்ஸ் போட்டு காட்டிடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக செஞ்சதுக்கப்புறம் கடைசி ஆன்சர் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டிடுங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் அதோட அப்படியே நிப்பாட்டாமல் தனியாக ஒரு ஸ்டெப் ஆன்சர் எழுதிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாடல்ஸும் டிஃப்ரென்ஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு இப்படி இதுக்கு இந்த மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பேப்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு பேப்பரில் சும்மா ஜஸ்ட் அந்த மாடல்லாம் எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கடைசி நிமிஷத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாடல் கேட்டிருக்காங்க அப்போ இந்த இடத்துல எப்படி வரும்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக வந்து இது பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் பேப்பரை பார்க்குறப்போ அதை தப்பு இருக்க மாதிரியே இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும். ஸோ அந்த பேஜில் நீங்கள் செஞ்சது தப்பாக இருந்தாலும் ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை பார்க்குறப்போ பரவாயில்ல ஏதோ நல்லா செஞ்சுருக்காங்க அப்படின்னு இருக்கணும். அடிச்சு ஸ்ட்ரைக் பண்ணி எதுவுமே எழுதாதீங்க. ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி 4-5 தடவை பென்சிலில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக போட பாருங்கள். ஸோ செம்ம செய்கிறப்போ உங்களுக்கு திடீர்னு வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்டெப்பு மறந்து போயிடும், இல்லை ஆன்சர் வந்து எப்படி வருங்கிற ஸ்டெப் வந்து மறந்து போயிடும். அந்த டயத்தில் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் யோசிங்க. உடனே அடுத்த சம்மு போகாமல் கொஞ்ச நேரம் யோசிங்க. உங்களால் அடுத்து அது எப்படி வரும்னே தெரில அப்படின்னா அதை அப்படியே இடம் விட்டு அடுத்த சம் போயிருங்க. ஆனால் கண்டிப்பாக திரும்பவும் இதை முடிச்சுட்டு வந்து இதை அட்டன் பண்ணிடுங்க. ஒரே சம்மில் ரொம்ப நேரம் உட்காராதீங்க. ஆனால் அதுக்காக வந்து உடனே அந்த அடுத்த சம் போகாமல் கொஞ்ச நேரம் யோசிங்க. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மைண்டுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதனால் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் இந்த இதை விட்டுட்டு அடுத்த சம் செஞ்சுட்டு இருக்கப்போ உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து இந்த இதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ண பாருங்கள். கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஸ்டெப் வைஸாக எழுதிங்க அப்படின்னாலே ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் வைஸாக கொண்டு போக பாருங்கள். அந்த ஸ்டெப்பை கரெக்டாக கொடுங்க. ஸோ பார்க்குறக்கு நீட்டாக இருக்கணும். அடிச்சு எழுதிட்டு இல்லாட்டி வந்து ஒடுக்கி எழுதி இல்லை அந்த பாதி நம்பர்ஸ்லாம் ஒழுங்காக தெரியாத மாதிரி அந்த மாதிரிலாம் எழுதாமல் கிளியராக வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டே வந்து எந்த சம் எழுதணுமோ அந்த சம்மை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரில் இங்கே கூட்டிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த பேப்பரை நீட்னஸ் ஆக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டே தெரியாத சம் எழுதிட்டு அதை பாதியில் ஸ்ட்ரைக் பண்ணாலோ இல்லை ஃபஸ்ட்டு சம்மே தப்பாக இருந்தாலோ உங்களுக்கு அதை பார்க்குறப்போ நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் அந்த சம்மெல்லாம் கரெக்டாக பார்த்து எதை நம்ம ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அனெக்சர் அண்டு அந்த ரெஜிஸ்டர் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரையும் கரெக்டாக போடுங்க. அனெக்சரில் கரெக்டாக டிக் பண்ணுங்கள். இது நிறைய பேர் இப்போ பண்ணலை, இருந்தாலும் வந்து இப்போயே அந்த மிஸ்டேக்கை தவிர்த்துருங்க. ஃப்ரண்ட் பேஜில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணிடுறாங்க. 5 நிமிஷம் டைம் எடுத்தாலும் அதை கரெக்டாக பொறுமையாக வந்து அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம், பட் ப்ராப்ளமேட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.